அனைவருக்கும் வணக்கம். மூணாம் புறமா வந்துருச்சு. அர்ச்சனா சம்புகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வினுசா நிக்சனை வந்து பொலன்னு பொழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ மூணாம் புறமா பார்த்தீங்கன்னா, வினுசா ஆக்சுவலாக உண்மையாக பொழந்தது யார் அப்படின்னு சொன்னாங்க, அர்ச்சனா தான். அர்ச்சனா பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சியே ஈயாடி போச்சு. அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து பதிலே சொல்ல முடியல. உன்னுடைய சுயநலத்துக்காக நீ வந்து நிக்சனை டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட என் பேரை ஏன் எடுத்த அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலே இல்லை, வாஸ் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு திருப்பி சொல்லுது, நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று அவன் வந்து என்னை கோவப்படுத்தினா, திருப்பி நான் அவனை கோவப்படுத்துறதுக்காக தான் அதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ தெரியுதா? ஆனால் இவங்களாம் அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த மாதிரி வினுசாவுக்கு நீதி வாங்கி கொடுத்த நீதி தேவதை அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா வினுசா மேட்டரை கையில் எடுத்து நிக்சனை வந்து வீழ்த்தி நிக்சன்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதியை வாங்கி கொடுத்து நிக்சன் அதாவது வினுசாவுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டாங்களா, நீதியை வாங்கி கொடுத்துட்டாங்க, உரிமையை வந்து பெற்று கொடுத்துட்டாங்க. நிக்சன் வந்து அந்த மாதிரி பேசிட்டான், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அர்ச்சனா நீதி வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இப்போ இது என்ன சொல்றது தெரியுமா, நான் சைல்டிஷாக அதை எடுத்தேன், குழந்தைத்தனமா அவன் என்னை நேற்று பேசிட்டானே அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் சொல்லுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி சொன்னது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் அதை முன்னாடியே கேட்டிருக்கலாம், ஆனால் முன்னாடி நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சரியாருன்னு சொன்னீங்க, ஆனால் திருப்பி வந்து உங்கள் விஷயத்துக்காக பேசிக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவம் பண்ணி விடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பயந்துட்டான், அவன் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எகத்தால பேசி, இதுதான் ஓவர் அட்டிடியூடு, ஓவர் எகத்தால பேச்சு, ஓவர் பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே இருக்குது. அவன் வந்து சின்ன பையனா, எப்படி சின்ன பையன், உன்னை வச்சு அன்னைக்கு பிரின்னு பெருச்சானே, நீ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாமல் தவிச்சு என்ன சின்ன பையன். அதுக்கு தான் வந்து வினுசா கேட்டாங்க, அவனுக்கு எனக்கு ஒரு வயசு தாங்க வித்தியாசம், என்ன நீ சின்ன பையன் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன பயந்துட்டான், யாருக்கு பயந்தான், சரி எப்போ பயந்தான், உன்னை தான் வச்சு அந்த செஞ்சான். அதான் கமல் சார் கூட கேட்டார், நீ உப்புமா சாப்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியதானே, எதுக்கு அவங்க பிரச்சனையில் போனேன்னு சொல்லி. இதுவாக வாண்டாடாக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குள்ளே போய் அவ்வளோ பெரிய விஷயமாக்கி அவனுக்கு நிக்சனுக்கு வந்து ரெட் கார்டு தூக்கி என்னென்னமோ வேலை பண்ணுச்சு, திருட்டு வேலை. நீ உப்புமா திட்டு உக்கான்னு சொல்லி ஒரே வாரத்தில் கமல் சார் திட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வினுசா வந்து போலான்னு பொழக்குது. அது மட்டும் இல்லாமல் விடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தப்பிச்சு தான் போகுது, விடலாம் முடியாது. இதில் நான் வந்து பாய்ச்சிருக்கேன், என் பேர் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினுசா போலான்னு பிறந்துருச்சு. அர்ச்சனா மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாடி போச்சு. அவ்வளோதானே, விடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நிக்சன் உள்ளே வருவானா, அப்போ வினுசா இருப்பாங்களா அப்படின்னு வினுசா கேட்குற கேள்விக்கு நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து போய் பம்பி போய் காலில் விழுவானா, அப்படியெல்லாம் பேசுனீங்களாடா. இப்போ என்னடானா உங்களுடைய அக்கா மானசி அர்ச்சனாவே காலில் விழுந்து விட்டாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.